ஆனால் உன்னை கர்த்தர் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சகல ஜனங்களை பார்க்கிலும் இஸ்ரவேலர்கள் பிரஸ்தாபப்படணும், அவங்கள எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்தணும்னா வேற வழியே இல்லை. அவன் எகிப்திலிருந்து வெளியே வந்தால் தான் முடியும். எகிப்தில் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தால் தான் முடியும். அப்போ தான் எப்படி பலத்த கரத்துக்குள் விடுதலையாக்கினார்னு தெரியும். வனாந்தரத்துக்குள்ளே வந்தால் தான் தெரியும் எப்படி மண்ணா வருது, எப்படி கண்மலை தண்ணி வருதுன்னு தெரியும். செங்கடலுக்குள்ளே போனால் தான் தெரியும், யோர்தானுக்குள்ளே போனால் தான் தெரியும் அக்கறைக்கு நான் வந்தேன், இந்த ஜனங்கள் பலத்த ஜனங்கள், உங்கள் கர்த்தர் செய்ததை கண்டு நாங்கள் பயந்திருக்கிறோம்னு ராகாப் சொல்லுவா. அவள் பயப்படணும்னா இது நடக்கணும், இது நடக்கணும்னா நீங்களும் நானும் அதுக்கு நடுவில் கடந்து போகணும். அப்போ பின்னாடி நடக்க போகிற மகிமைக்கு, பெரிய ஆசீர்வாதத்துக்கு, மிகப்பெரிதான கனத்திற்கு கர்த்தர் உன் விளக்கை ஏற்ற போகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ப்ரிப்பரேஷன் அதுக்கு தான் நடக்குது. இந்த ப்ரிப்பரேஷன் அதுக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்குது. கர்த்தர் நடத்துகிற காரியத்துக்கு பின்னாடி இதான் நடந்துட்டு இருக்குது. அப்போ அது ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது சில நேரத்தில் நம்ம உண்மையில தான் கேட்குறோம், ஏன் ஆண்டவரே இப்படியெல்லாம் என்னை ஏன் உருட்டுறீங்க, என்னை ஏன் இப்படி பண்ணுறீங்க, இது என்னால் தாங்கக்கூடாததாக இருக்கிறது. சில நேரத்தில் உண்மையில நம்மளால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதிக்கப்படுவது இல்லை.